ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும் சரிங்களா? ஸோ எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும், யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, எதன் அடிப்படையில் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். அப்போ சீஃப் மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அவர் தான் ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் ரியல் எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டியா இருப்பாங்க. இவரை வந்துட்டு எதன் அடிப்படையில் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி ஆர்டிகல் 164க்கு கீழே கவர்னர், ஸோ அந்த ஒரு ஸ்டேட்டோட கவர்னர் தான் வந்துட்டு இவங்கள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அடுத்து பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒரு சிங்கிள் பார்ட்டி அப்சல்யூட் மெஜாரிட்டி வாங்கியிருந்துச்சு அப்படின்னா அந்த பார்ட்டியோட கேண்டிடேட்டை தான் வந்துட்டு சிஎம்மா வந்துட்டு அவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் வந்துட்டு பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை சட்டமன்றத்துல எந்த பார்ட்டியுமே வந்துட்டு மெஜாரிட்டி இல்ல அப்படின்னா, அந்த இடத்துல யாரு சிஎம்மா இருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா, கவர்னர் அந்த சட்டமன்றத்துல லார்ஜஸ்ட் பார்ட்டி எதுவோ இருக்கோ அந்த பார்ட்டியோட தலைவரையோ இல்ல கூட்டணி கட்சியில இருக்கிற தலைவரையோ கூப்பிட்டு சிஎம்மா பொறுப்பேற்க வைப்பார். அப்படி சிஎம்மா பொறுப்பேற்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அடுத்த 1 மாசத்துக்குள்ள ஹவுஸ்ல நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுப்பாங்க. அப்படி ஒருவேளை அவங்களால நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்க முடியல, கரெக்டா கொடுக்க முடியல அப்படின்னா, இதுக்கு அடுத்து எந்த பார்ட்டி மெஜாரிட்டி ஓட் வாங்கியிருப்பாங்களோ ஸோ அவங்கள தான் மெஜாரிட்டி பார்ட்டி இருக்காங்களோ ஸோ அவங்கள கூப்பிட்டு வந்துட்டு இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்க சொல்லுவாங்க. இப்போ யாராலையுமே வந்துட்டு இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு கொடுக்க முடியல அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த இடத்துல தான் வந்துட்டு அடுத்து ரீஎலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இப்போ தமிழகத்திலேயே ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் வந்து தாவேகா, தமிழக வெற்றி கழகம். இந்த தமிழக வெற்றி கழகம் கட்சி வந்துட்டு என்னைக்கு, எந்த ஆண்டு, எந்த தேதியில நிறுவியிருக்காங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.